நீங்கள் இன்னும் எம்ஆர்எஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஆர்எஸ் டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ரெலிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேஜை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. வேற எந்த பேஜும் இல்லை, பிளாக்கி பாய் கிரியேஷன் பற்றி தான் நான் பேச போகிறேன். கிளியராக ஹெச்டியில் எங்கேருந்து வந்து பிக்சர் எடுக்கிறாருன்னே தெரியல, உங்களுக்காகவே தேடி பிக்சர்ஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெண்டிங்க்கு என்ன போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ரிட்டையர் ஆகும்போது வீடியோ போட்டிருக்காரு, டிக்டாக் பேன் பண்ணும்போது வீடியோ போட்டிருக்காரு, இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காரு. மறக்காம பிளாக்கி பாய் கிரியேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம இதில் எடிட் பண்ண போகிறோம்னா அலைட் மோஷன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் ஆப் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் உள்ள ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு 4:5 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் வந்து கரெக்டாகவே ஃபிட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணுறீங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த தண்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு நான் கொடுத்துருக்க வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு அதை மூவ் பண்ணி டாப்பில் வச்சுக்கோங்க. தேர்ட் ரைட்டில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. திரும்ப மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு நான் க்ராப் பண்ணியே கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். அந்த தண்டர் எஃபெக்ட் வந்து பின்னாடி வர மாதிரி வந்துடும். ஆட் பண்ண க்ராப் பண்ண இமேஜ் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாங்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங் வந்து ஆட் பண்ணுமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கத்தி மேலே கத்தின்னு ஒரு சாங் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து சாங் வந்து ஆட் பண்ண ரிலீக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சாங்கோட ஃபஸ்ட் லைனை வந்து டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுற மாதிரி 3 லைனாகவும் டைப் பண்ணிக்கலாம், இல்லை 2 லைனாக கூட டைப் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வச்சுக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கலர் ஆப்ஷன் போயிட்டு ஒயிட் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி டாப்பில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரைட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி சைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்ப மூவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்ப வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுங்கள். செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. உங்களோட செகண்ட் லைனை வந்து அது வந்து ஒரே லைனாக இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். டபுள் லைன் வந்து இதில் வைக்காதீங்க. ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன் போயிட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு மூவ் பண்ணி நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. திரும்ப தேர்ட் ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு சாங் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணுங்கள். தேர்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ரெண்டு டெக்ஸ்டையும் சின்னதாக உள்ள டெக்ஸ்ட்டை வந்து இழுத்து பின்னாடி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் உள்ள அந்த பெரிய டெக்ஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. சாங்கை ப்ளே பண்ணுங்கள். ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன டெக்ஸ்ட் வந்து தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு சின்ன டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெருசாக. திரும்ப சாங்கை ப்ளே பண்ணிட்டு ஃபிஃப்த் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த 2 டெக்ஸ்ட்டையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃபுல் சாங்க்கு எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெருசாக உள்ள டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போங்க. அதில் வந்து ஆட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்பேசிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கில் வந்து லெட்டர் ஸ்பேசிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அந்த வந்து இன்னொரு லைன் வர வரையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். -100% வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6 செகண்ட்ஸில் வந்து ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கை வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி திரும்ப வந்து 0% வந்து வச்சுருங்க.
அவ்வளோதான். திரும்ப எங்கேயாவது கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. திரும்ப செகண்ட் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர் வந்து ஸ்மால் ஆகிடும். நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே ஸ்மால் பண்ணிக்கோங்க. திரும்ப ஆஃப்செட் போயிட்டு ஒய் ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த கேர்ள் மேலே வந்து கரெக்டாக பொருந்திருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து 58 வைக்கும்போது அந்த கேர்ள் மேலே வந்து பொருந்திருச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தள்ளி நான் வந்து ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி 100ல் வச்சுருங்க ஸ்டார்ட்டை. எஃபெக்ட் அவ்வளோதான். எஃபெக்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம் எஃபெக்டை. பெருசாக உள்ள டெக்ஸ்ட்டில் உள்ள எஃபெக்டை வந்து காப்பி பண்ணி பெருசாக உள்ள டெக்ஸ்ட்லேயே பேஸ்ட் பண்ணணும். சின்னதாக உள்ள டெக்ஸ்ட்டில் உள்ளதை வந்து காப்பி பண்ணி சின்னதாக உள்ளதுலேயே வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை.